மாட்டாங்களா? ஏன் நீ சார்ந்து இருக்க? நீ தனித்துவமானவன், நீ பலசாலி. நல்ல ஆழமா யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. வளமைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. உங்க கண்ணுக்கு புலப்படல. ஏன் உங்க கண்ணுக்கு புலப்படல? ஏன்னா உங்கள்கிட்ட தேடல் இல்ல, தாகம் இல்ல. ஏன் நான் 1,00,000 கோடியை பத்தி யோசிக்கிறேனே, 1,00,000 கோடிக்கு எத்தனை சொன்னா? 1,00,000 கோடிக்கு ஆங்கிலத்தில் ட்ரில்லியன் சொல்லுவாங்க. அன்னைக்கே ஆராய்வேன் இதெல்லாம். உங்க பிரெயின் ஆராயணும், துருவிக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். திங்கிங் இஸ் த வெரி பிக்கஸ்ட் பவர். நிறைய யோசிக்கணும். நீங்க யோசிச்சீங்கன்னா ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. The day you stop learning, the day you stop learning and you stop growing, the day you stop marketing and you lose your existing market, the day you stop marketing and you lose your existing market, அந்த இருக்கிற மார்க்கெட்டும் போகும். அப்போ ஒரு நிறுவனம் நடத்துறீங்களா, காமிச்சிட்டே இருக்கணும். ஏன் ஷாருக் கான ஒரு பிராண்ட் ஆக்குறாங்க? பிக் பாஸ்கெட் ஏன் ஒரு பிராண்ட் ஷாருக் கான ஏன் போடுறாங்க? சப்கான்ஷியஸ் மைண்ட் பதிவுபடுது, உங்களுடைய ஆழ் மனசுல பதியுது. ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் பிக் பாஸ்கெட் நினைக்கும் போது உங்களுக்கு ஷாருக் கான் தான் நினைவுக்கு வராரு. சோ ஏன் ஒரு சல்மான் கானோ இல்லைன்னா அமிதாப் பச்சனோ பிராண்டிங்கா கோடி கணக்கில் செலவு பண்றாங்க? அவங்களுக்கு தெரியுது, சைக்காலஜி தெரியுது. எப்படியும் இல்லைன்னா நீங்க போய் வாங்குவீங்க. அதனால எல்லா விஷயத்தையுமே ஞானமா பாருங்க. எப்படி ஏன் ஞானம் பேசுறேன்? இப்போ இந்த சேர் இருக்கு. இந்த சேர் என்ன பண்றேன்? இந்த சேர் இருக்கு, இதுதான் என் ப்ராப்ளம். இந்த சேரை நான் ஒரு நிமிஷம் நான் தூக்கிக்கலாம், அப்படியே 1 மினிட் நான் தூக்கிக்கலாம் இல்லையா? ஒன்றும் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ் தூக்குறேன் வச்சுக்கோங்களேன், ஓகே, கொஞ்சம் லேசா வலிக்கும். ஒரு 1 ஹவர் தூக்குறேன் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பயங்கரமா வலிக்கும். 1 டே தூக்குறேன், ஒரு நாள் இதை நான் விடாம தூக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன், சொல்ல முடியாது. என் கை டேமேஜ் ஆகலாம், இல்ல கையே போயிடலாம், பிளட் கிளாட் ஆகி. அப்படிதான் இருக்கு உங்க பிரச்சனை எல்லாம். இந்த சேரை தூக்கிக்கிட்டே நீங்க உங்க டெஸ்டினேஷனை அடையணும்னு நினைக்கிறீங்க. இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டே உங்களுடைய டெஸ்டினேஷனை அடையணும்னு நினைக்கிறீங்க. நீ எங்க வேணா போங்க, ஞானம் கொடுப்பான். நீங்க தான் பிடிச்சிக்கிட்டு முன்னேறணும். நீங்க தான் அந்த மூட்டையை தூக்கி போடணும். ஒண்ணு சேரை நீங்க ஞான மார்க்கமா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு லவ் ஃபெயிலியர், ஏதோ ஒரு விஷயம், கடன், எந்த விஷயமும் இருக்கட்டும், எல்லாமே டக்குன்னு விடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. சோ உங்களுக்கு எப்படி அணுகு